இந்த கமெண்ட்டை போட்டவருக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, என்ன டீம் என்ன மேட்ச்லாம் எனக்கு தெரியுதுங்க. இந்த மேட்ச்ல யார் மேட்ச் ஃபிக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஒரு கம்பெனிக்காரன் ஒரு தரமே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறான், அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நான் புரிஞ்சுக்கிட்டது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அப்படின்றத பற்றி தெளிவாக பேசுகிறோம். ஆனால் ஒரு கம்பெனிக்காரன் ஒரு தரமே இல்லாத ப்ராடக்ட்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்கான், அதை பற்றி எல்லாரும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகணும் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு கேள்வியோ உங்ககிட்ட கேட்டேன். தரம் இல்லாமல் தயாரித்த பொருளை வாங்கினா மட்டும்தான் அடுத்து நம்ம திரும்ப அவங்கிட்ட வாங்குவோம். அவனுக்கு நீங்க சப்போர்ட்டா பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அவங்க R&D டீம் வச்சிருக்காங்க, அவங்க லேபர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காண்டி ஒரு மட்டமான பொருளை நான் வாங்கிக்க முடியாதுல. அப்ப எனக்கு தரமான பொருள் வேணும்னு நான் கேட்கறதுல எந்த விதத்துல தப்பு இருக்கு? அவங்களுக்கு எப்படிங்க இப்படி சப்போர்ட் பண்றீங்க? ஐபோன் கம்பெனிக்காரன் சார்ஜரை நிறுத்தி அவனோட வியாபாரம் அதிகமாகணும்னு நினைக்கிறது அவன் கம்பெனி உயர்வுக்கு வேணா கரெக்டா இருக்கலாம். ஒரு கன்சியூமரா நான் வாங்குற ப்ராடக்ட்ல எனக்கு தேவையான பொருட்களை ஏன் கொடுக்கலன்னு கேட்கறது எந்த விதத்துல தப்பு நீங்க சொல்றீங்க? நீங்க போட்டிருக்க இந்த கமெண்ட் கரெக்டா அப்படின்றத நீங்களே பாத்துக்கங்க.